இந்த சனி பெயர்ச்சி பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. நம்ம இதுவரைக்குமே சனி 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ண போறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம் ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார். அண்ணா 5 வருஷம் கூட இல்லை, அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை, அப்படி வியாதி ஒன்று நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை. இப்போ செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை, வெளிப்படையாகவே தெரியறது. சுதந்திரம் கிடைக்கிறது, ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி அதை சம்பாதிக்கூடிய காலம் நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரக நான் சொல்ல அடுத்து சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அப் பண்ணி, செவ்வாயோ டீம் ஒர்க் அப் பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனீஸ்வரர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு பெயர்றார். பெயரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கிரன் இருக்கார். இந்த பாம்புட்டே வெளியில் வந்துட்டார். அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு. அங்கிருந்து யாரெல்லாம் பார்ப்பாருன்னா, சனீஸ்வரர் 3, 7, 10 அப்படி பார்வை இருக்கும். 3ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில். பெரிய விருந்து அவருக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரிய உடனே பேர்ந்துடுவார். அதே சமயத்தில் இந்த புதன் அங்கே போயிடுவார், மிதிரத்து போயிடுறார். இந்த புதனும் சுக்கரனும் ராசி பெருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிட்டு. அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார். குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் க்ளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாகம் மேல் தோஷம்லாம் போயிடும். அது பெரிய திருப்தி இல்லை. அதே சமயத்தில் குரு விறுவிறுப்புன்னு கீழே இறங்கிடுவார், பயிற்சி ஆடுறார். வைகாசி மாதம் பயிற்சி ஆடுறார் குரு. ஆட்டோமேட்டிக்காக எங்கே கடகத்தில் பயிற்சி, ஒரிஜினல் பயிற்சி. அவர் அப்படி அங்கே இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன் கூட போயிடுவார் கடகத்துக்கு. குரு சுக்கிரனோட சேர்ந்து குருவனுடைய பாறை நேராக மீனத்தில் விழும். எவ்வளோ பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பேற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா? எவ்வளோ துரிதம் நடக்கிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அப்படியே இழுத்துட்டு இருக்காது, எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா? பக்காவாகிடும். தூங்கி இருந்தமாக இருக்கும். ரொம்ப நாள் உடம்பு படுத்து ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோன்னு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி வந்தப்பறம் உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். நான் சொல்கிறது மிஸ்மரிசம் இல்லை, நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது. கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுறது. கான்டாக்ட் எல்லாம் சுலபமாக எளிமையாக முடியும். கஷ்ட நஷ்டம் இருக்காது, ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு வராது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா? வராது. மனசு தெளிவாக இருக்கும். ஆயிரத்து குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதுல தெளிவாகிடும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு கொண்டிருக்காரு. நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைன்னா இத்தனை நாள் இல்லை. இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நவகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை. இத்தனை அமைப்புகள் இருக்கும்போது அமைப்பில் நம்ம ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமைகிறது. வீணாக மனசில் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ரொம்ப உபாதைகள், கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் களையவே முடியாது. அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சி வரலாறு காலமோலே ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம். எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டனால இந்த மாதிரி அமைப்பு, கோச்சார அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை. நம்ம இதுவரைக்குமே சனி 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ண போகிறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம்
ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார், அண்ணா 500 வருஷம் கூட இல்லை. அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை, பொருள்கள் எங்கே தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை, அப்படி வியாதி ஒன்றும் நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் நம்ம நாசம் பண்ணது இல்லை. இதிலேருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி வரலாறு காலமில் சாத்தி இது கொடுக்க போகிறது, படைக்க போகிறது நம்ம நாடும் வீடும் ஒரு ஒரு கதையில் வர மாதிரி இல்லை, இப்படி வந்துட்டு போகிற மாதிரி வழக்கம் போல் இல்லை. நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 சொல்கிறதுக்கு காரணம் என்ன, நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கைனாலும் சொல்கிறேன், 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடோடு உயரப்போகிறதுன்றது 100க்கு 100 உண்மைன்றது வெளிப்படையாகவே தெரியறது. ஸ்திரமான அரசு ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயருது, ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை, இன்னொன்று நம்ம பொறுத்தவரை இது வரைக்கும் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர, யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போயிடுறது, சுதந்திரம் கிடைக்கிறது. ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கக்கூடிய காலம். இதே மாதிரி படிப்பு, அவன் என்ன நான் வெள்ளைக்காரன் சொல்கிறது, வெள்ளைக்காரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களை பெரிய ஆளாக இல்லையா? இப்போ ஏன் நம்ம வந்து இந்த பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு காட்ட போகிறாரு. நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரகன் நான் சொல்ல, அடுத்த சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அப் பண்ணி, செவ்வாயோ டீம் ஒர்க் அப் பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்னு தவிர நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வந்து வர முடியாதா? நீங்கள் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சனி வக்கரம் முடிஞ்சு எல்லாம் போய் இப்போ இது இதுலேருந்து பயிற்சியாளர் எங்கே மீனத்து பேச்சியாளர். மீனத்து பேச்சியாளர் சனீஸ்வரர் உங்களுடைய விரயஸ்தானம் சொல்லக்கூடிய மீனம் இல்லையா, நட்பு வீடு, குருவோட வீடு. குருக்கு செவ்வாய்க்குள்ள உறவு உங்களுக்கு தெரியும். சனீஸ்வரர் 12ஆம் வீடு விரைய வீடு வந்துட்டாரே, விரைய சனி. நம்ம சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, போகிறது எல்லாம் செலவுக்கு தானேங்க. அது உருப்படியான செலவாக இருக்கணுமா இல்லையா? அதுதான். அதாவது ஆரோக்கியத்தை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பார், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் நிறைய வரும்படி பண்ணுவார், உழைப்புக்கு திறன் கூட்டுவார். எல்லா விஷயங்களையும் சனீஸ்வரர் வேணும். எல்லா கலைகள் வளர்கிறதுக்கு, பண்பாட்டு கலைகள் எல்லாத்துக்கும் வர்றதுக்கு, வித்தைகள் வரணும்னா எல்லாம் சனீஸ்வரன். மந்திர தந்திர எந்திரங்கள் எல்லாம் மணீஸ்வரன் தான். எல்லா விஷயத்திலும் இந்த கணினி சொல்கிறீங்களே, கம்ப்யூட்டர், இப்போ எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தா எல்லாமே பண்ணுறீங்க, நெட்ஒர்க்கெல்லாம் தான் பண்ணுறீங்களே, அதெல்லாம் ஒர்க்கும் அதானே பண்ணுறீங்க. கணக்குனாலே அவர் தான். கணக்கு பிரகாரம் கரெக்டாக எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் தான் சரியாகப்படும். ஔஷதங்கள், மெடிசன் எல்லாமே சம்மந்தப்பட்டு சனி ஒருத்தர் தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. உலக விஷயங்கள் ஃபுல்லாகவே சனீஸ்வரர் கையில் கொடுத்துருக்கு. அதனால தான் அவருக்கு 2.5 வருஷம் ஸ்லோ ப்ராசஸிங் தான் போவார். எந்த அதிர்ச்சி எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் கலங்கவே மாட்டார். மனசு எப்போ வேதனைகள் ரொம்ப அதிகமானாலும் அப்போ அவர் வக்கரத்துக்கு ஆவார். அதான் விஷயம். வக்கரமானால் உடனே பலம் பூச்சி வச்சுக்காதீங்க. அவருக்கு பக்க பலமாக தொக்கு துணையாக நிறைய பேர் இருக்காங்க. செவ்வாய்க்கு சனிக்கு கருத்து வேறுபாடு வேணா இருக்கலாம் தவிர சண்டை சச்சரவு பூசல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மனுஷன் மாதிரிலாம் கிடையாது அவள்லாம். அதனால் செவ்வாய் குரு தொடர்போடு செயல்படும் போது பிரமாதமாக இருக்கும். சுக்கிரன், குரு, புதன் இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு துணை புரிவாங்க. அவர் கடாட்சம், சனீஸ்வரனுக்கு கடாட்சம். இப்போ அத்தனை பேரும் தன்னுடைய சக்தியை ஷேர் பண்ணிக்கிறாங்க, சர்வீஸை. இதெல்லாம் வரும்போது சூரியன் ஒவ்வொரு மாதத்துலையும் ஷேர் பண்ணிக்க வரும்போது அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த பங்குனி மாதம் வரும்போது சூரியனு கூட இருப்பார். அப்போ சசயோ பலயோகம் உண்டு. சுக்கராச்சாரியர் மேஷத்துக்கு போயிடுவார். அதுபடி ஒரு காலகட்டமாக போவாங்க. ஸோ பராபவ வருஷம் உண்டு, பிளவங்க வருஷம் முடிஞ்சு இத்தனை வருஷங்கள் முடிஞ்சு கடைசியில் தான் அவர் இதில் இந்த வருஷத்துக்கு, அதாவது 2028 வருஷத்துக்கு வரக்கூடிய அந்த வருஷத்தில் கீழக வருஷம் சித்திரை மாதத்தில் தான் உங்களுக்கு பொறுத்த சனீஸ்வரன் மேஷத்துக்கு போவார். கீழக வருஷம் ஆரம்பத்திலே சித்திரை மாதத்தில். அதனால் வரும்போது அந்த அதாவது 24/4/2028
எவ்வளோ வருஷம் பாருங்கள். இங்கே வந்து 6/3/2026 ஆனாலும் 24/2028 அது வரைக்கும் சனீஸ்வரர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எப்படி ஹார்டாக ஒர்க் பண்ணுறாரு. 6 மாதத்து வக்கரம் ஆனாலும் திருப்பி ரிட்டர்ன் ஆகி பழையபடி ஆகிடுவார். அந்த 6 மாதம் வக்கரம் ஆகும்போது எல்லா தேவதைகள் சொல்லக்கூடிய கிரகநாதர்கள்லாம் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி பாறையை கொடுத்து டீம் ஒர்க்காக பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு வேண்டியது என்ன, முக்கிய கிரகங்கள் குரு சுக்கிரன் இவெல்லாம் முக்கியம். இந்த 2 பேரும் புதன் அவர் ஜென்ரலாக வர போவார். அந்த டயத்தில் எல்லாமே நம்ம கோஆர்டினேட் பண்ணி கொடுக்கறதுனால டைம் எலிமெண்ட் முக்கியம். எங்கேயா டிலே ஆச்சு, அது ஆச்சு, போஸ்ட்போன் ஆச்சு, அது ஆச்சுன்னு இந்த விஷயம்லாம் இனிமேல் நடக்காது. அது கரெக்டாக அது நேரத்தில் நடக்கும். டாலரன்ஸ் இருக்கணும், சகிப்புத்தன்மை, மனசில் கரெக்டாக செயல்பாடு வரணும், புத்திகள் வரணும். இதெல்லாம் வந்து சரியான முறையில் கரெக்டாக சனீஸ்வரனுடைய தொடர்பை பெற்று இந்த கிரகநாதர்கள் செய்யும்போது நமக்கு எல்லாம் சௌரியம் உண்டாகுது. மேஷத்துக்கு பொறுத்தவரை 12ஆம் வீட்டில் இருந்தாலும் அந்த கடகத்தில் அந்த குரு அந்த இந்த குரு வந்து உட்கார்ந்த உடனே பார்க்குறாருல, அவர் 6 மாதம் பிரச்சனையே இல்லை, 8 மாதம் நடக்கும், பிரமாதம் இருக்கும். அதே மாதிரி ரிஷபத்துக்கு போயாச்சுன்னா கூட சூரியன் ரிஷப மாதம் சொல்லக்கூடிய வைகாசி மாதம் சூரியன் எல்லாம் இருப்பாங்க. சூரியன் கூட சுக்கராச்சார பின்னாடி புதன் எல்லாம் இருப்பாங்க. அந்த குரு அந்த வைகாசி மாதத்தில் கீழே இறங்கிடுவார். பங்குனி மாதத்தில் மீதத்தில் இந்த குரு வக்கரம் புரிஞ்சு ஹாப்பி ஆகிடுவார். அந்த கேந்திரத்தில் எல்லாமே சனீஸ்வரர் தொடர்பு வருது. அதே பிறகு கீழே இறங்கிட்டார் அந்த கடகத்தட்டினா உடனடியாக சுக்கரனும் இறங்கிடுவார். அங்கே குருவோடு இருப்பார் கடகத்தில். இத்தனை இதுக்கு சௌரியம் இருக்குது, செவ்வாயும் இருப்பார். இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. இல்லை நமக்கு பிளானிங் இம்ப்ளிமெண்டேஷன் அதை செயல்படுத்துறது இதெல்லாம் அது செயல்படக்கூடிய நிலைமை இல்லாமல் டைவர்ஷன் ஆஃப் தாட்ஸு ட்ராக் மாறுற மாதிரி அந்த செயல்படும்போது ஒவ்வொரு காரியம் நடக்க மாட்டேங்குது. அலைச்சல், வேதனை, வீண் செலவு, தண்டச்செலவு, மற்றவங்க பொறுமறது, எச்சறது, உடம்பு உபாதைகள், சஞ்சலங்கள், மனபேதங்கள், வழிகாட்ட துணை இருந்து சர்வீஸ் பண்ணுறக்கூடிய ஆள் இல்லாதது, இப்படி பல விஷயங்களை அலக்கழிக்கிறோம் வாழ்க்கையில். வெறும் சம்பாதிக்கிறது, ஜாலியாக இருக்கிறது வாழ்க்கை இல்லை. சொத்து பத்துகள் வாங்கினா கூட இருந்து சொத்து காப்பாற்றுறது, கைவிட்டு போகாமல் இருக்கிறது, கடன் உபாதை மண்டலம் என்னென்னா உண்டோ அத்தனை வாழ்க்கையில் எல்லோரும் பட்டிருப்பாங்க. பிறந்ததுலேருந்து குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கத்தில் படுற பாடு எத்தனை விஷயங்கள் இருக்குது. பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோமா? பொழுதுபோக்க முடியுமா? எல்லாம் வேதனையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலைஞ்சின்னு இருப்பாங்க. எதை எடுத்தால் வியாபாரம் பண்ணாலும் ஒரு முட்டுக்கட்டை, தொழிலில் முட்டுக்கட்டை, ஒரு டீம் ஒர்க்காக யாரும் வர மாட்டேன்றாங்க. லேபர் இன்டென்சிவ் இருந்தால் கூட நமக்கு அந்த செய்யறதுக்கு வேண்டிய அமைப்பு தெரியல, வித்தைகளை தெரிஞ்சாலும் பயன்படுத்த முடியல. இப்படி எவ்வளவோ தொல்லை. உட்கார்ந்தத்துலேயே பணத்தை போட்டு சம்பாதிக்கலான்னு தெரியல. அந்த மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, உழைப்பு கை கொடுக்க மாட்டேங்குது, அறிவு விசாலமாக மாட்டேங்குது, சாமர்த்தியம் கை விட மாட்டேங்குது. இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பிற கிரகங்கள் சனீஸ்வரனை தொடர்பு கொள்ளாத நிலையில் இதெல்லாம் வரும். ஆங்காரமாக செவ்வாய்க்கு உடனே செய்யறது ஏற்றுக்கலைன்னா கோபதாகம் வரும், பாழாக்கிடுவார். இதை மாதிரி குணங்கள்லாம் விகாரமாக போய் ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய அமைப்பு தான் இத்தனை வருஷமாக இருந்திருக்கு. சனீஸ்வரன் மட்டுமே இது காரணம் இல்லை. மற்ற கிரகநாதர்கள் ஒத்துழைப்பு தரலைன்னா அத்தனை பேர் இருந்து சனீஸ்வரர் வேதனை தான் அழிஞ்சு ஒன்றுமே செய்யாமல் போயிடுவார். அவரே எல்லாமே செய்கிறதா தான் சந்தோஷப்படுவோமே, செய்யலையே. அதனால் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட உங்களுடைய சூரியன் யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதி. அழகாக முதல்லையே பங்குனி மாதத்தில் மாசி மாதத்தில் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இது பின்னத்துக்கு போகிறவுடனே சுக்கிரர் கூட இருப்பார். பின்னாடி பங்குனி மாதம் வரும்போது சூரியன் கூட இருக்கார். அடுத்த மாதம் பங்குனி சூரியன் இருக்கார். பூர்வ புண்ணிய தொடர்பு பண்ணுறது. சரி, பாக்யாதிபதி யாருன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரரே தான். பாக்யாதிபதி சனீஸ்வரர் தான். அதாவது 10ஆம் கர்மஸ்தான சனீஸ்வரர்.
பாக்யாதி குருவாக இருந்தால் கூட குருவுடைய பார்வை கருதா இல்லையா கரெக்டாக. குரு கரெக்டாக பங்குனி மாதம் வக்கரம் முடிஞ்சு போயிடுது. அப்புறம் வைகாசி மாதத்தில் கீழே இறங்கிடுறாரு, பார்க்குறார், தொடர்பு வருதில்லை. ஆக மொத்தம் அந்த வெரி ஷார்ட் பீரியடில் எல்லாம் மழை நடக்கிறது. முதல் வருஷத்துலேயே பராபவசத்துலேயே இப்படி ஸ்டார்டிங். அடுத்த இதே மாதிரி பொசிஷன் தான் அந்த பிளவாங்க வருஷத்துலேயும் வரும். ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத் செயிலிங். அதனால் கீழே வருஷத்தை சித்திரையிலே பேர மாதிரி அதை பற்றி இப்போ வேண்டாம். பாக்யாதிபதி சொல்லக்கூடியவர் குருவானவர் நன்னா ஹெல்ப் பண்ணுறார். வக்கரமானாலும் ஒரு 6 மாதத்துக்கு கவலை இல்லை, நல்லா பார்ப்பார். அப்புறம் வக்கரமாவார். அப்புறம் அதிசாரத்தில் போவார். அதெல்லாம் நம்ம அப்போ கூட செவ்வாய் கூட வந்துடுவார். அழகாக உட்காந்துட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. உங்கள் ராசிநாதனே வந்துடுறாருங்க தொடர்பு. ராசிநாதன் குரு சேர்ந்து செய்கிறதுனால ரொம்ப ஒரு ஆச்சரியமான அனுபவம்னா, சனீஸ்வரருக்கு அவருடைய பார்வை கிடச்சி அந்த யோகங்கள்லாம் கொடுத்து, எங்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க யோகங்களை கொடுத்து, அது பிரகாரம் நமக்கு செய்ய வேண்டிய காரியெல்லாம் செய்கிறாரு. ஒரே ஒரு விரல் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. 2 விரல் சேர்ந்தால் தான் எல்லாமே இயக்க முடியும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி இயக்கத்தில் தட்டு தடை இல்லாமல் செய்கிறதுனால ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள்லாம் பிரமாதமாக அமையும். நல்ல வளமாக இருக்கும், அமைதி கிடைக்கும், ஆனந்தம் வரும். செயற்கை காலம் தடுத்தாமல் அந்தந்த செயல்பாடுகள்லாம் இனிதே முடியும். என்னுடைய பணி என்னன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு செய்யறதுக்கு உண்டான வழி செய்ய முடியும். தவிர அந்த வழிக்கு உண்டான முத்திகைகள்லாம் தகுந்தவரை யாரெல்லாம் வராங்களோ அவங்க தொடர்போடு செய்யணும் இல்லையா? அதே மாதிரி அமைப்பில் குரு சுக்கிரன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு, செவ்வாய் ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி புதன் அப்பப்போ சுக்கிரனோடைய கூட போயிட்டு ஐடியாஸ் ஃபார்ம் பண்ணால் அவர் தான் வரணும். அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. ராஜதந்திரங்கள் அவர் முக்கியம் இல்லையா? நிர்வாகத்தில் எடுத்தோம் தொடுத்தோம் போட்டோன்னு ஒரு நிர்வாகம்லாம் பண்ண முடியாது எதுவுமே. அதை இதுக்கு முறைப்படி செய்யணும் கொள்ளணும்னு வரும்போது அந்த சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ், பொறுமை, விவேகம், அந்த அறிவு சார்ந்த புத்தி, எப்படி பிள்ளை சாக்கிள் பண்ணணும், எப்படி சமாளிக்கணும், எப்படி மானிட்டர் பண்ணணும், அது புதன் தெரியும். சந்திரனை விட்டுருங்க, சந்திரன் இந்த ஒவ்வாது சந்திரன். அதனால் இப்படிலாம் இருக்கும்போது சனீஸ்வரர் மேஷத்துக்கு இது மீனத்துக்கு பேரும்போது சந்திரன் உத்தரத்தில் இருப்பான், சூரியன் காலில், சூரிய நட்சத்திரம் இருப்பான் பார்த்துங்க. அதனால் எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக நமக்கு இருக்கும். அதனால் இந்த சனீஸ்வரருடைய இந்த பராபவ வருஷத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக இருக்கும். முதல்ல இந்த கடன் நிவதியாகும், தைரியம் வரும், நம்மளால் கட்ட முடியும், பணம் கடன் வாங்கிடலாம். ஒவ்வொரு விஷயம் எடுத்தோன்னா கடனை வாங்குகிற அளவுக்கு சேமிப்பே இல்லாமல் எல்லாம் 1க்கு 4 கடன் வாங்க வேண்டியிருக்கு. அது எப்படி வரும்? எல்லா வியாபாரம் டல்லாக இருக்குது. நம்ம நினச்சா முடிச்ச உடனே வியாபாரமே ப்ராஃபிட் வெயிட் பண்ணி மல்டி ஒரு ஷேர் பண்ணி அப்படி இப்படி பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்த்தோன்னா போட்ட முதலே வரமாட்டேங்கிறது. அதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் உதவி செய்ய மாட்டேன்றாங்க. அப்படியே போனாலும் சேல்ஸ் விற்க மாட்டேங்கிறது. அப்படி விற்கிறதுக்கு வந்தாலும் மோட்ட முதல் அளவுக்கு தான் அது வருது. அப்புறம் நான் எப்படி மனசோர்வு வருது, ஐடியா பிறக்க மாட்டேங்குது, என்ன செஞ்சால் வரும் வியாபாரம். அதெல்லாம் இப்படி ஒன்றுத்துலேயுமே எத்தனையோ டெக்னிக் கையாளறதுக்கு வேண்டிய ஐடியாலாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு இத்தனை சுக்கராச்சாரியார் கூட இருக்கிறதுனால அந்த ஐடியாலாம் வரும். சனீஸ்வரன் அதை எஃபெக்ட் கொடுத்து செயல்படுத்துவார். அவர் அட்வைஸ் இருந்தால் தானாக தெரியும், யாருக்கு விஷயம் தெரிஞ்சோ அவங்க கோஆர்டினேட் பண்ணும்போது அவங்க தெய்வில் பண்ணி முடிச்சிடலாம் தானே உங்களுக்கு. அதுக்கான மாதிரி ஆட்கள் செட் ஆகும். தேடி பார்த்து நம்ம எப்படி காலத்தை நம்ம எப்படி நிர்வாகம் பண்ணுறது, ஆவன் விளம்பரம் மட்டும் வந்துடுமா? அதுக்கு அமைப்புள்ள இருக்குது ஆட்கள்லாம் டீம் ஒர்க்காக பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஒத்து அந்த வெளி மார்க்கெட்டிங் பக்க வழியில் கை வச்சு கொள்கிற அளவுக்கு நமக்கு பரிபுக்கம் வரணும்னா நவகிரகங்கள் ஒத்துழைக்கணும். முக்கியமான நவகிரகங்கள் சனியோட செவ்வாய் ஒத்துழைக்கிறாரு, குரு ஒத்துழைக்கிறாரு, சுக்கிரன் புதன் நன்னாவே அவர் பண்ணுறாங்க. இது மெயின் போதும் நமக்கு வேண்டியது. சர்மங்கள் உடைக்கி வாய மூடின்னு இருக்கு. அதாவது நடுவில் புத்தி காமிச்சாலும் அது கொஞ்சம் அடக்கிடுவார். சர்ம வளையத்தான் இருக்குது எல்லாமே. ஆக இந்த சனி பேச்சினால் பராபவ வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தடுமாறி இல்லாமல் எல்லாம் போகும். நடுவில் பிரேக் கொடுப்பாங்க, ஒரு கணக்கு இந்த இயர் எண்டான அக்கௌண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுற மாதிரி
ஆட்சி எவ்வளோ டெவலப் பண்ணிருக்கு, எவ்வளோ பண்ணுறது ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு நல்ல கேப் வரும், அவ்வளோதான். அந்த மறுபடியும் மேலே மேலே போகிறதுக்கு ஒன்று வழியை பண்ணிவிடும். ஆக மொத்தம் குடும்பத்தில் எல்லாம் பொறுப்பு ஏற்றுப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். உங்களோட 3ஆம் வீடு சொல்லக்கூடிய மேஷத்தினுடைய 3ஆம் வீடு சொல்கிறது பார்த்தான்னா மிதுனம். அங்கே தான் டீம் ஒர்க்காக சத்தம் பண்ணால் குரு சுக்கிரன் எல்லாம் சூரியன் அந்த மிதுனமாக சொல்லக்கூடிய ஆணி மாதத்தில் பண்ணுவாங்க. எவ்வளோ அழகு 3ஆம் வீடு நன்னா பக்காவாக செயல்படுறது. அதே மாதிரி புதன், அதே மாதிரி தன வீடு சுக்கராச்சார் முக்க கோஆர்டினேட் ஃபுல்லாக பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த பாக்யாதிபதி சொல்லக்கூடிய ஒரு குரு அழகாக பிரமாதம் ஃபஸ்ட்டு செய்கிறாரு. இவ்வளோ இருக்குது. அயன செய்த போசாவது குருவே இருந்தாலும் என்னென்ன செய்யணுமோ அதை செய்கிறாரு. ஆடம்பரமாக பணத்தை போட்டு பாழாக்கி பணம் ஏமாந்து போகிறது, கொள்வது, ஏந்து போகிறது, நஷ்டப்படுறது, இந்த தொல்லை இனிமேல் இருக்காது. எல்லாமே முறைப்படி பிரமாதமாக சிறப்பாக நடக்கும். நீங்கள் யோசித்து முடிவு எடுத்து சொல்கிறதுக்குள்ளே அது காலத்தை அவங்களே பண்ணி கொடுத்து இந்த ரிசல்ட் கையில் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு சனீஸ்வரருடைய பெயர்ச்சி பெரிய விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். பிளவங்கமுடைய இதே மாதிரி ஸ்ட்ரீம் லைன் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகும். காலத்தில் கீழகவட்டில் சனீஸ்வரர் பயிற்சியாகி மேஷத்துக்கு போவார் என்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் வெளிச்சம் போட்டு காட்டணும். அது வேணுமா இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்தா எல்லாம் வந்துடுமா? துணுண்டு சமைச்சு சாப்பிட்டுண்டு துணுண்டு வியாபாரம் பண்ணிட்டு துணுண்டு பண்ணால் உலக அளவில் பெரிய அளவு ஆழமாகணுமாங்க. அட்டை நாட்டளவில் தேசிய அளவு ஆழமாகணுமா? அது பண்ணி கொடுப்பார். இந்த வருஷம் சனீஸ்வரருடைய ஒரு கடாட்சத்தில் அத்தனை கிரகங்களும் டீம் ஒர்க் பண்ணுறதுனால எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அப்படியே வாழ்ந்து அப்படியே போகிறதில்லன்ற உண்மையை உங்களுக்கு உணர்த்தும் சொல்லி அமைதி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.